Hi friends, நான் Laxmi. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன். செட்டிநாடு கார பணியாரம். இதுக்கு ஒரே ஒரு கப் இட்லி மாவு மட்டும் போதுங்க. சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ ஈவினிங் ஸ்நாக்காவோ அதை எடுத்துக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட KHQT சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடிசா அரிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது லேசா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா அதையும் பொடிசா அரிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. லேசா வதங்கினா போதும். கம்ப்ளீட்டா வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது நம்ம பணியாரம் சாப்பிடும்போது இந்த வெங்காயம்லாம் ஊட கடிபடும் போது நல்லா இருக்கும் டேஸ்ட். ஒரு கேரட் வந்து துருவி எடுத்துருக்கேங்க. நீ என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா நறுக்கிட்டு அதுவும் ஒரு கையளவு வந்து எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மாவோட வந்து இதை சேர்த்துக்கலாம். இந்த மாவு வெஜிடபிள்ஸும் ஒன்று நல்லா கலந்துக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு பணியார பேனை வந்து ஹீட் பண்ணிடலாம். இதில் நான் ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நெய் வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவை வந்து இதில் ஊற்றிடலாம். ரெண்டு சைடு நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் கிடைக்கணுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது வெளியில் வந்து சீக்கிரம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும். ஆனால் உள்ளே வந்து மாவு வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் வெளியில் வந்து எவ்வளோ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பணியாரத்தை வந்து எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் எந்த சட்னியோட வச்சு வேணாலும் சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். வெறுமனே கூட சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.